வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு பூண்டு சட்னி பார்க்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கணும். பூண்டு, வரமிளகா, காஷ்மீரி சில்லி, ஒரு 4-5 கட்டி பூண்டு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆயிலில் நல்லா எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். கூட ஒரு தக்காளி போதும். புளி சேர்த்துறதுனால தக்காளி 1 போதும். அது நல்லா அந்த ஆயில் விட்டு நல்லாவே வணக்கிக்கணும். தக்காளி நல்லா மசியணும். அப்போ தான் பச்சை வாசம் வராது. கூட அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். கொஞ்சம் சீரகம் அந்த பூண்டு சட்னியோட டேஸ்ட்டே மாற்றி கொடுக்கும். செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சீரகம் ரொம்ப கரிஞ்சிடாமல் கரெக்டாக ஒரு சிம்லேயே அடுப்பை வச்சு தக்காளி நல்லா மசிய விட்டுக்கோங்க. தக்காளி, வரமிளகா, சின்ன வெங்காயம் கூட பாருங்கள் பூண்டு. இது எல்லாமே புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைப்படும் போது அரைகுறையாக படாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். இது எல்லாம் பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சீரகத்தோட அந்த தேங்காய் பூ போட்டு அதை ஃபுல்லாக எடுத்து அந்த இதோடையே கொட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஆற விடுங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போது அந்த புளியை எடுத்து போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு ஓட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா சைடெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸி ஜாரை நல்லா மறுபடியும் இன்னொரு தடவை ஊட்டினீங்கன்னா சட்னி செம்மையாக வந்துடும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.